கனடாவின் மொன்ட்ரியலில் கபரேட் லா துலிப் நிறுவனத்தின் மீது இரைச்சல் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்த நபர் ஒருவருக்கு $3,50,000 செலுத்த மொன்ட்ரியல் நகரம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பான நீண்டகால சட்ட விவகாரங்களை இந்த தீர்மானம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் லா துலிப்பில் இருந்து வரும் இரைச்சல் மற்றும் அதிர்வுகள் தனக்கு கடுமையான அசௌகரியங்களை விளைவிப்பதாக அயல் வீட்டுக்காரரான பியர் யவுஸ் பியூட்டோயின் என்ற நபர் முறைப்பாடு செய்தார். 2023 ஆண்டில் நீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து அந்த இடத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டது. இது மக்களின் எதிர்ப்புகளை ஏற்படுத்திய நிலையில் நகரம் அதன் விதிகளை மாற்றி அமைத்து கலாச்சார அரங்குகள் குறைந்த சத்தத்துடன் இயங்க அனுமதித்தது. இதனையடுத்து 2024 ஆண்டில் கியூபெக் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூடல் முடிவை ரத்து செய்து லா துலிப்பை மீண்டும் திறக்க அனுமதித்தது. குறித்த இடத்தை மூடுவதற்கான உத்தரவு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட சட்ட போராட்டம் மற்றும் விசாரணைகளை தவிர்க்க நகரம் இந்த வழக்கை தீர்க்க தற்போது தீர்மானித்துள்ளது. இதன்படி பியர் யவுஸ் பியூட்டோயினுடன் ஒரு ஒப்பந்தத்தை மொன்ட்ரியல் நகரம் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய அருகிலுள்ள இடத்தை ஒரு குடியிருப்பாக பயன்படுத்த பியர் யவுஸ் பியூட்டோயினுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.